அதான் அன்னைக்கு தெளிவா உங்ககிட்ட சொன்னேன்ல. இல்ல டாக்டர், எனக்கு டவுட்டா இருக்கு. அஞ்சலி என்கிட்ட பொய் சொல்ற மாதிரி தோணுது. அக்கா போச்சுக்கா, இவன் கண்டுபிடிச்சிட்டான். நான் சொன்னேன்ல, இவன் பெரிய கிரிமினல்க்கா. இப்ப நான் என்ன பண்றது? ப்ளீஸ் அமைதியா இரு, ப்ளீஸ். அவன் ஏதோ போட்டு வாங்குறான், அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ தைரியமா இரு. ஐயோ, எதை வச்சு அவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்றீங்க? டாக்டர், அவ ஒரு குழந்தைய பறி கொடுத்தவ மாதிரியே இல்லையே. ரொம்ப நார்மலான பொண்ணா இருக்கா. தான் வயித்துல இருந்த குழந்தை கலைஞ்சிருச்சுங்கிற கவலையோ ஃபீலிங்கோ எதுவுமே இல்ல டாக்டர். எலெக்ஷன் அவ அக்கா கூட சேர்ந்து கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கா. அங்க இங்கன்னு ஓடி ஆடி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. பிசினஸ் பண்றா. முன்ன விட இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குழந்தை இழந்த எந்த அம்மாவும் 1 மாசமோ 2 மாசமோ வீட்டை விட்டு வெளியிலே வரமாட்டாங்க. என் கணக்குப்படி அவ வயித்துல என் குழந்தை ஆரோக்கியமா தான் இருக்கணும். அதை நீங்க எல்லாரும் சேர்ந்து மறைக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது. நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு. இவன் பின்னாடி சுத்துறதுக்கு காரணமே இதுதான். என் வயித்துல குழந்தை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாக்குறான். அதுக்குதான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி நடிச்சிருக்கான். நல்ல வேலை நான் அதை நம்பி ஏமாறல. அதுக்காக தான் இப்ப டாக்டர் கிட்ட கேக்குறதுக்கு வந்திருக்கான். பாத்தியா, இப்ப டாக்டர் மட்டும் உண்மையை சொல்லிட்டாங்க. அக்கா அவ்வளவுதான். மகேஷ், உங்க ஒய்ஃப் வயித்துல இருந்த குழந்தை கலைஞ்சிருச்சு, அதான் உண்மை. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் அந்த உண்மை மாறாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான ரியாலிட்டியை ஏத்துக்கிறது கஷ்டம்தான். நீங்க அந்த குழந்தை மேல ஓவரா அஃபெக்ஷன் வச்சிருக்கீங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அவ மனசை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு புரியல டாக்டர். பாத்தியா, உடனே நல்லவன் மாதிரி பேசுறான். உண்மையா அவன் உடம்புக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கிறவங்க எப்படி நல்லவன் மாதிரி பேசி மறுபடியும் என்ன கூட்டிட்டு போய் சித்திரவதை பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். பொதுவா இந்த மாதிரி டைம்ல அவங்க மனசு ஒரு குற்ற உணர்ச்சியில இருக்கும். குழந்தைக்கு தேவையான பாதுகாப்ப குடுக்கலையோன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு கட்டிக்கிட்ட புருஷன்தான் காரணம்னு நினைக்கிறவங்களும் உண்டு. யாரா இருந்தாலும் காலம்தான் அதுக்கு எல்லாத்துக்கும் நார்மல் ஆக்குற மருந்து. சோ உங்க ஒய்ஃப் மனசு மாறுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடிக்கடிக்கு அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. டாக்டர், அஞ்சலியை நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்கேன். நான் பண்ண கொடுமைக்கெல்லாம் தண்டனையா தான் கடவுள் என் குழந்தைய என்கிட்ட இருந்து பறிச்சிட்டாருன்னு எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. எனக்கு எவ்வளவு மனசு வலிக்குதோ அதே மாதிரி தானே அஞ்சலி மனசு வலிக்கும். அவ கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லலாம், அவளை பத்திரமா பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அவ அதுக்கான அவகாசமே கொடுக்க மாட்டேங்கிறா. டாக்டர், என்ன அவ வெறுத்து ஒதுக்குறா. என் வயித்துல உன் குழந்தை இல்ல, அது என்னைக்கு கழிஞ்சு போச்சு. இப்போ கர்ப்பமா இருக்கிறத என் அக்கா. இனிமே கண்ணு முன்னாடிலாம் நிக்காத. என் வாழ்க்கையில குறுக்க வராது. தயவு செஞ்சு கிளம்பி போயிடு. அஞ்சலி, அஞ்சலி, பெரிய நல்லவனாட்டம் இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருந்தல்ல, இப்ப உனக்குள்ள இருக்கிற அந்த மிருகம் வெளியே வந்துருச்சு பாத்தியா? என்ன ஃபீல் பண்றியா? அஞ்சலி, சாரி அஞ்சலி, என்ன மன்னிச்சிரு அஞ்சலி. நீ எனக்கு ஏமாத்திட்டேங்கிற விரக்தியில தான் நான் அந்த மாதிரி பேசிட்டேன். நிறுத்த.
நீ எப்பவுமே இப்படிதான்டா. நீ மாறவே மாட்ட. என் கண்ணு முன்னாடி நிக்காத. போயிடு. நான் சொல்றத கேளு அஞ்சலி. நான் திருந்திட்டேன் அஞ்சலி, திருந்திட்டேன். அக்கா. புரிஞ்சுக்கோ. விட்டா இவ இன்னும் நடிப்பா. வாக்கா போலாம். அஞ்சலி. ஏய், அஞ்சலி. ச்சே, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அவசரப்பட்ட அஞ்சலிய தப்பா நினைச்சிட்டேனே. ஏற்கனவே அவன் என் மேல ரொம்ப கோவமா இருக்கா. இப்ப மறுபடியும் என்னை விட்டு ஒதுங்க ஆரம்பிச்சிருவாளே. இப்ப என்ன பண்றது? ஆ. ஹலோ. ஹலோ பிரதர், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களா? யாரு? பிரதர், நான் மகேஷ் பேசுறேன். என்ன பிரதர், எதுக்கு வாழ்த்துக்கள்? நீங்க அப்பாவாக போறீங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? என்னது? ஐயோ, உங்ககிட்ட சர்ப்ரைஸ் பண்றதுக்காக துளசி சொல்லல போல. அவங்க கர்ப்பமா இருக்காங்க.